ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மகாவினோ. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி அரைச்சி விட்ட கோழி குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு, சோம்பு, 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், மசாலா ஜாமான், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 3 சில்லு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு சிக்கனை நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, அந்த தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜாமான், அந்த ஸ்பைசஸ் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த சீரகம், மிளகு அதெல்லாம் வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவும் அதுக்கப்புறமா அந்த மசாலா ஜாமான்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, அதை 1 by 1 போடணும். ஆக்சுவலாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம். இந்த ஊரில் சிக்கன் மசாலா எல்லோ கலரில் தான் இருக்குது. அதனால தான் நான் மஞ்சள் தூளை கம்மியாக போட்டிருக்கிறேன். அப்புறம் ரொம்ப எல்லோ கலரில் வந்துருன்ட்டு. அப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காவை நீங்கள் நறுக்கி கூட போடலாம். நான் சீக்கிரமாக அரைச்சிடலான்னு சொல்லிட்டு துருவி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற விட்டுறணும். அப்புறமா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இது பாத்திரத்தில் வச்சா நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் வச்சா 7 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். ஆனாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேணும். என் பசங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, நைட் 8:30 மணி ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் சாப்பாடு கொடுக்குறமே, நான் குக்கரில் வச்சதுன்னா 2 விசிலில் டக்குன்னு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காயவும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆக்சுவலாக நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனி தான். வெங்காயத்தை நல்லா வதக்கவும் அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை 3ஐயும் ஒன்றாவே போடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர அளவு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தனால நான் 1 தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போடலாம். ஆக்சுவலாக தக்காளி ஓவராக போட்டால் புளிப்பாயிரும். கம்மியாகவே போடுறது இஸ் ஃபீல் பெட்டர். அப்புறமா அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1 ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் சிக்கனை கழுவிட்டு அந்த சிக்கனில் வேறு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி. அந்த சிக்கனில் எல்லாமே நல்லா இறங்கட்டும்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் போடலைன்னா இங்கே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கிண்டாமல் விட்டால் அது அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டிக்கணும். அதை நல்லா கிளறிட்டு அந்த பச்சை வாசனை போகவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், நம்மளுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அதை போடணும். ஆக்சுவலாக இது பிராய்லர் கோழி தான். பெங்களூரில் எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோவா நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைடு மாகடி ரோடு, ராஜாஜி நகர்கிட்ட இருந்தீங்கன்னா யாராவது நாட்டுக்கோழி எங்கே கிடைக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊற்றாமல் அந்த குக்கர் மூடியவே போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கும். அப்புறமா நம்ம இந்த மசாலா ஜாமான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் கிரைண்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் 1 ட்ராப் கூட அதில் தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த சிக்கன்லேருந்தே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு. இப்போவே சிக்கன் நல்லா ஒரு 50%, 40 to 50% வெந்துருச்சு. இந்த மூடி வச்சதுலேயே அதிலே நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் போட்டுறணும். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். தண்ணி அந்த ஜார் கழுவிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஜாமான், அந்த ஜார் கழுவுன தண்ணியே அதுக்கு ஊற்றலாம். அதுவே போதுமாக இருக்கும். இந்த ரெசிபி அப்படியே நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சு பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். எனக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் பிராய்லரில் செஞ்சுருக்கிறேன். எனக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் காரம் மட்டும் பத்தாமல் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது 1.5 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டேன். கரம் மசாலாவையும் போட்டு அதையும் கிண்டிட்டு கிளறி விடணும். ஆக்சுவலாக அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதில் முந்திரி பருப்பு, கசகசா இருந்தால் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட 2மே இல்லைங்கிறனால நான் 2மே போடல. அப்புறமா குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் வர வெயிட் பண்ணணும்.
வாங்க 2 விசில் வந்ததுக்கப்புறமா பார்ப்போம். கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் 2 விசில் வந்துருச்சு. அப்புறம் குக்கரை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா தலபுலன்னு கொதிச்சிட்ருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக யம்மியாக அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு தயார். லாஸ்ட்டு பெப்பர் பவுடர் சும்மா லாஸ்ட்டு மேலாப்பில் போட்டுக்கிறேன். சுட இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு அது மேலே சிக்கன் குழம்பு நல்லா பரவலாக ஊற்றி சர்வ் பண்ணிட்டேன். தேங்க்யூ.